வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பொங்கலுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. காலையில் வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் தயாராக இருக்கும்போது நம்ம ரேவதி தான் சூப்பரான கலக்கலான வந்துட்டு கோலம் போட்டிருக்காங்க. அதை பார்த்ததுமே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பெரிய கோலம் நடுவில் வந்துட்டு ரேவதி நிற்கிறாங்க. அப்போ வந்துட்டு மயில் சொல்கிறாரு, ஆத்தடி ஆத்தா எத்தா தண்டி கோலம், பெரிய கோலமாக இருக்குது. ரேவதி சும்மா சொல்லக்கூடாது, கலக்கிட்டப்போ கோல ஒன்றை மிஞ்சி ஆளே கிடையாது, உன்ன மாதிரியே கோலமும் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு ரேவதி சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்க. அப்போ வந்துட்டு நம்ம மகேஷும் மாயாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுறாங்க சாமுண்டீஸ்வரி அவங்க. மகேஷை பார்த்ததுமே நம்ம ரேவதி வந்துட்டு சிரிக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு ரேவதி அந்த கோலத்துக்கு நடுவில் நின்றுட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு சுற்றி எல்லாரும் பார்த்துட்டு எல்லாம் சரிதான், கோலம் அழகாக போட்டுட்டேன், ஆனால் இப்போ கோலத்தை தாண்டி எப்படிமா வரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்குறாரு. ஆமல்ல, நான் நடுவில் நின்றுட்டு இருக்கேன், கோலம் அழியாமல் நான் எப்படி இவ்வளோ தூரம் தாண்டி வர்றது, அதுக்கு மேலே நான் இந்த பக்கம் நகண்டு வந்தாலும் என்னால் கோலம் அழிஞ்சிருச்சுன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும், நான் கஷ்டப்பட்டு போட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, உங்களுக்கு எல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன், ரேவதியை யார் அந்த கோலத்துக்கு நடுவில் இருந்து கோலமும் அழியாமல் வெளியில் கூப்பிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்க சரியான தில்லான ஆளுன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எதுக்கு மற்றவங்களே வந்துட்டு சொல்லணும், நம்ம மாப்பிள்ளை இருக்காரு, நம்ம வருங்கால ரேவதியை கட்டிக்க போகிற மாப்பிள்ளை, அவரே வந்துட்டு பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல மாயா சொல்கிறாங்க, இதுதான்டா சரியான நேரம், நீ தான் இந்த இடத்துல மாசு, மற்றவங்கெல்லாம் டம்மி பீஸுன்னு நீ நிரூபிக்கணும், போ போ உன்னுடைய அசத்தலான வேலை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாயா வேற நல்லா ப்ரிப்பேராக அமுச்சு விட, மகேஷும் அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஒன்றத்தை சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரியல. இப்படி கையை பிடிச்சி தூக்கி விடுற நேரம் அப்படியே டம்முன்னு வந்துட்டு விட்டுடுறாரு. மறுபடியும் தூக்கி விடுற நேரம் விட்டுறாங்க. யோச்சே சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, யாராலே முடியாது போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. உடனே கார்த்தி சொல்கிறாங்க, மேடம் நான் வேணா ட்ரை பண்ண விட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தாராளமாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க சொல்கிறாங்க. வேமா மயில், மிஸ்டர் மயில் இங்கிட்ட ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட கையை ஒரு தேக்கம் பிடிச்சிக்கிறாரு. இங்கிட்ட வந்துட்டு ரேவதியை சொல்கிறாங்க, என் கையை வந்துட்டு பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்ல ரேவதி வந்துட்டு கையை பிடிக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு டம்முன்னு தூக்கி விட ரேவதி வந்துட்டு இந்த பக்கம் வந்து விழுந்துடுறாங்க. அது யார் மேலே, நம்ம கார்த்தி மேலேயே விழுந்து அப்படியே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு நிற்கிற மாதிரி நிற்க, கார்த்தி வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க, ரேவதியும் பார்க்குறாங்க. வேமா டக்குன்னு வந்துட்டு பிரிஞ்சு நின்றுக்கிறாங்க. பரவாயில்லையப்பா, சூப்பர், கோலமும் அழியாமல் ரேவதியை கலக்கலா தூக்கிட்டியே நீ அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்துட்டு பாராட்டுறாரு. உடனே எல்லாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மகேஷுக்கு தான் எரிச்சு தாங்க முடியல. அப்படியே மூஞ்சியெல்லாம் தூக்கி வச்சுட்டு இருக்காரு. பார்த்தையா, இவன் நம்ம வழியில் ரொம்ப கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் மகேஷும் வந்துட்டு எரிச்சப்பட்டு இருக்காங்க. இந்த சீனெல்லாம் பார்த்து ரேவதி வந்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்கிறாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. அடுத்த சைடு இப்போ வந்துட்டு ரேவதிக்கு தான் கல்யாணம் ஆக போகுது, அதனால் அவளே வந்துட்டு இந்த பொங்கலை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணட்டும், அவளே வந்துட்டு பொங்கல் வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பானையெல்லாம் வச்சு முதல்ல அரிசியாக வந்துட்டு ரேவதி கையாலே போட வச்சு அவங்களே வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அப்புறமேட்டி எல்லாரும் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்ல, பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு இந்த குடும்பம் எப்படியாவது கூடி சீக்கிரம் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுக்கிறாங்க. கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி எல்லாருமே ஒவ்வொருத்திக்கா வந்துட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க. மகேஷுக்கும் மாயாக்கும் கார்த்திக் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க ஒவ்வொரு தடவை இம்பார்ட்டன்னா வந்துட்டு அவங்கள முன்னிறுத்தி எல்லாமே பண்ணுறாங்கள, முக்கியத்துவம் கொடுத்து, அதெல்லாம் பார்த்து எரிச்சலாக வருது. கூடி சீக்கிரம் இந்த டிரைவருக்கு ஒரு வேட்டு வைக்கணும்டா, அவன் வர வர ரொம்ப ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அது கூடி சீக்கிரமே நடக்கும், நான் இந்த வீட்டுக்கு மருமகனை மட்டும் ஆயிக்கிறேன், அப்புறம் என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்ல, சரி சரி விட்றா, இந்த நல்ல டென்ஷன் ஆக்கிடக்கூடாது, நீ வந்துட்டு ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்ல, ரெண்டு பேரையும் அப்படியே முறைச்சிக்கிட்டே கார்த்தியை பார்த்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது. எப்படியும் வந்துட்டு கார்த்திக்கும் ரேவதிக்கும் ரொமான்ஸ் சீன் வர்றதுக்காகவே அந்த கோலத்துக்கு நடுவில் இருக்க சீன் வச்சுருப்பாங்க போல். பார்க்கலாம் இனி வர்ற சீன்ஸ் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த ப்ரோமோ பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.